என்னண்ணா என்ன ஏய், பண்றீங்க? வாடா, வா வா வா. என்ன மாநாடுக்கு வந்தீங்களா நீங்க? நீங்க வந்தீங்களா? உங்களை பார்க்கவே இல்லையா நானு? வந்தீங்களா? ஆ. ஏங்க மாநாட்டுலதான் ஃபுல்லா இருந்தோம். அப்படியா? உங்களுக்கு பார்க்கவே இல்லையே நானு. ரொம்ப நீங்க எந்த வழியா வந்தீங்க? நாங்க கொடைக்கானல்ல சுத்தி பார்த்துட்டு அப்புறமா நாங்க மாநாடு. இதுல உள்ள போய் அப்படி வந்துட்டோம் இல்ல. அப்படியா? ஆனா மாநாடு சூப்பரா பண்ணிருந்தாங்கப்பா. சிறப்பா உண்மையா பண்ணிருந்தாங்க. இருந்தது, அருமையா. கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பலாம். அத பாருங்கண்ணே, அந்த ஆளுங்கட்சி என்ன வேலை பண்றாங்க? என்னது? அந்த ஹைவேல மாநாடு முன்னாடி நாள் தான் குழிய தோண்டி அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் ஹைட்டா போட்டு கட்டுறாங்க. எதுக்கு? நம்ம மாநாட சரி பண்றதுக்கு தான். லூசு மாதிரி பேசுது. அப்புறம் வண்டியெல்லாம் வேகமா வந்துட்டு போகும். மாநாடு டைம்ல ஆக்சிடென்ட் ஆகும். கொஞ்சம் பொறுமையா அனுப்பணும். ஸ்பீட் பிரேக் போடுறாங்க. இதை போய் இது வர சொல்லி எனக்கு என்னன்னா, நாலு கட்சி திட்டமிட்டே சரி பண்ணுதுண்ணே. காந்தி ஜெயந்திக்கா மாநாடு நடத்துறோம், இல்ல சுதந்திர தினத்துக்கா, இல்ல குடியரசு தினம், எதுக்கு அங்க இருக்க சுத்தி ஒயின் ஷாப்பை மூடணும்? நம்ம பரவாயில்ல, அங்க இருக்க பாவம் அவங்க என்ன இந்த மாதிரிலாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். திட்டமிட்டு சரி பண்ணுது. குடியார பேல குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னா எல்லாத்தையும் மூடி இருக்காங்க. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? குடிக்க கூடாதுன்னு மூடி இருக்காங்க. ஆனாலும் குடிச்சிட்டு வந்திருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல. விடுமாப்ல மாநாட்டுக்கு எப்படி வந்துட்டு போனோம்? எப்படி? ஜாலியா ஃப்ரீயா வந்துட்டு போனோம். பஸ்ஸை புடிச்சு லாக் பண்றது, பஸ் தூக்கி அங்கே வெளியே நிறுத்தி நடந்து போங்கன்றது. அப்படியா? அவர் வந்து அங்கே நிறுத்திட்டாங்களா காரை, உள்ள விடலையா? அப்புறம் இறங்கி நடந்து வந்திருக்காரு. அப்புறம் நடந்து வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோகிராஃபர் வந்திருக்காரு போல. தம்பி உன் பேக்கை நான் மாட்டிக்கிறேன் பாரு, பின்னாடி உட்கார வச்சு கொஞ்சம் விட்டுருப்பான்னு சொல்லி அப்படிதான் லிஃப்ட் கேட்டு தான் ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. ஓலா எதுவும் கிடைக்கல? என்னது ஓலானா இதுடா யூபர் மாதிரி. அது கிடைக்கல அவருக்கு. அது அங்க எப்படி விட முடியும்? உண்மை அங்க எல்லா இடத்துலயுமே பெரிய பெரிய இதெல்லாம் ஓலா எல்லாம் ஊபர் எல்லாம் விட்டு இது பண்ணுவாங்க. அது எல்லா இடத்துலயும் ஓலா விடுறாங்கன்னா இங்க விடுவாங்களா? மாநாட்டுக்கு பாத்தீங்களா, வெறும் பசங்களாதான் இருந்தானுங்க. ஆன்டிங்கள யாருமே வரல. ஒரே ஒரு ஆன்டி தான் வந்திருந்தாங்க. யாரு தெரியாதா? நம்ம அவங்க தளபதி அவங்க அம்மா. இங்க பாரு தம்பி, சும்மா ஆன்டி கிண்டி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன இது வார்த்தை? இது இப்பெல்லாம் பேசலாமா? ஒருமையில பேசலாமா? என்ன பெண்கள் மேல மரியாதை இல்லையா? என்ன ஆன்டி ஆன்டிங்கிற கெட்ட வார்த்தை எதுவும் இல்ல, நல்ல வார்த்தை தான். நான் எல்லாம் எல்லாரையும் பண்ணேன். நீ அங்கிள்னு சொல்லும் போது உங்களுக்கு வராத கோவம் ஆன்டின்னா வருதா? அதெல்லாம் பேசக்கூடாது. சரியா? அது விடுமாப்ல. இந்த சைமன் அவரு அவர் தளபதி பார்த்து பேசுறாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், இன்னொரு தடவை அங்க தலைவர் சீனிங்கன்னா உங்களை நாங்க கண்மையா மண்டிக்கிறோம். இந்த துண்டு போடுறது, வெள்ளை சட்டை போடுறதுலாம் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம அரசியலை பத்தி பேசணும்னா அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பேசணும். கஷ்டமான வார்த்தை வாயில வர மாட்டேங்குது. அது வன்மையா கண்டிக்கிறோம். வன்மையா கண்டிக்கிறோம். சரி, கரெக்டான வார்த்தை நமக்கு அந்த அப்படி போயிருச்சு. வா இப்படி ஆமா, நிறைய வார்த்தை வந்து வர மாட்டேங்குது வாயில. மாநாட மட்டும் என் கையில கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், சிறப்பா பண்ணி கொடுத்துருப்பேன். ஆமா, எவ்வளவு மக்கள் வெயில கஷ்டப்பட்டாங்க. சொல்லியிருந்தா நான் வீட்டால இருந்து பந்தல் போறான் நகராரு, கம்மி ரேட்டுக்கு பந்தல் போடுவாரு. கூப்பிட்டு வந்து பந்தல் போட வச்சிருப்பேன். சூப்பரா பந்தல் பந்தல் அமையார். அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. எல்லாம் தெரியல அவங்களுக்கு. எவ்வளவு ஒரு பந்தல் போடுவா? என்ன பந்தல் போறதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டெல்லாம் கொடுத்துருந்தா பெண்களுக்கு தனியா ஒரு பிரிவு மாதிரி வச்சு பெண்களை வந்து ஃப்ரீயா உட்கார வச்சு பார்க்க வச்சிருப்பேன், தளபதியை ரசிக்க வச்சிருப்பேன். சேஃப்டில மாநாடு கான்செப்ட் நடக்குதுல, இங்கே பிரிக்கிறது ஆண் பெண் உயிர் இல்லாம இந்த பார். சும்மா நீ வேற. அது மட்டும் இல்ல, நம்மள எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஐடியாலஜி இல்லாத பசங்க, கொள்கை இல்லாத பசங்க, என்ன தெரியும் அப்படின்னு தெரியல. யாரெல்லாம் கொள்கை தலைவரா வச்சிருக்கோம் சொல்லுங்க. நம்மளோட தற்கொலையா நம்ம சொல்லு. கொள்கை தலைவர் சொல்லு. பெரியாரு, வேலுநாச்சியாரு, அஞ்சலி அம்மாளு, அம்பேத்கர், காமராஜ். இப்ப நீ என்ன, இப்ப நம்ம பேசுற பேச்சு ஃபயர் ஆகுது. அஞ்சலி அம்மாள் பத்தி ஒரு 2 வார்த்தை அடிச்சு விடுறான். அதுதான் மாநாட்டுல தலைவரே பேசிட்டாரு. சரி மாப்பிள்ள, நீ வந்து காமராஜர் பத்தி ஒரு வார்த்தை அடிச்சு விடு. மாப்பிள்ள, அடுத்தவங்க பேசணும், எப்போதும் பேச மாட்டோம் மாப்பிள்ள. எனக்கும் தனித்துவம் ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான் பேசுவோம். சரி, அதை விடுமா. நீ எதை அம்பேத்கர் தானே பேசுவ. அம்பேத்கர் பத்தி அவரு சொன்னதுல ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, பாத்துக்கலாம். அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்பேத்கர் பத்தி பேசிக்கலாம், பொறுமையா பேசிக்கலாம். இப்ப என்ன அவசரம்? ஆமா, ஒரு விஷயத்துல எல்லாம் அவங்கள அடக்க முடியுமா? எவ்வளவு நம்ம வந்து தலைவரோட பேசணும். எத்தனை படம்? 69 வேற வேலையில நீ நம்மள இது பண்றதுதான். அப்ப மாநாடு சக்சஸ் ஆனது எங்களுக்கு தெரியல. அதான் இப்ப என்னன்னா, இவ்வளவு நாள் நம்ம 3வது இடத்துல இருந்தோம். இப்ப நம்ம எப்படி இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கதி கலங்கிருச்சு. இப்ப நீங்க 2வது இடத்துக்கு வந்துட்டாங்களே, இப்ப 1 2 அடுத்த மாநாடு 1க்கு வந்துருவாங்களே, ஐயோன்ற டிபேட் தான் ஃபுல்லா. அது பரவாயில்ல,
இந்த விண்வெளிக்கு யாரோ ஒருத்தர் போயிருக்காராம். அவர் அங்கிருந்து பார்த்துட்டு வாட் இஸ் தட் எல்லோ கிரவுட் இன் தமிழ்நாடு இன் மதுரை அந்த பராத்திபத்து அந்த கிராமம் அப்படின்னு கேட்டிருக்காரு அங்கிருந்து நாசால. ஆமா, அந்த அளவுக்கு மாறி போயிருக்குன்னா வாட் இஸ் கால்டு பண்ணிய போஸ்ட் விழுந்துச்சுல. ஆமா, அங்க நீ போல இல்லடா மத்தியானத்துக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்பதான் மாநாடுக்குள்ள போயிருந்தேன் நீ நான். போயிருந்தா விழுந்திருக்காது மாப்பிளாங்க. ஏன்டா நீ என்ன சூப்பரா முட்டு கொடுக்குறிய மாப்பிள. அங்க போயிருந்தா முட்டு கொடுத்து நிப்பாட்டி இருக்கலாம். அதை கார் அது இதெல்லாம் இதா இருக்கும். நான் போ சரி, அதை விட்றா. நம்ம எல்லாரையும் ஓட போற நாள் வந்துருச்சு. இப்ப என்ன நமக்கு அடுத்து என்ன வேலை இருக்கு? நமக்கு மாநாடு சிறப்பா முடிச்சிட்டோம். அடுத்து என்ன வேலை? போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 2 நாள் சிக் லீவ். அடுத்த மாநாடு 2 மாசம் 2 மாசம் சிக் லீவ். அடுத்த மாநாடோ இல்ல எலெக்ஷன் டேட் எதுவுமே அறிவிக்கல. ஆமா, அப்ப வேலை இல்ல. தலைவருக்கு வேலை இல்ல. நமக்கு தலைவர் எப்ப வெளில வராரோ அன்னைக்கு வந்து ஒரு போஸ்டர். ஆமாமா, சிங்கமே எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரணும். சிங்க குட்டிங்க நம்ம எதுக்கு வரணும்? சிங்க வேட்டையாடி தான் நம்ம சாப்பிடுவோம். ஆமா. சரி, அப்ப கிளம்புவோமா? நான் ஒரு 30 ரீல் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு 10 நாளைக்கு 1 ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க போறேன். அது நமக்கு பிஸியா இருப்போம் அதுலயே. நான் கமெண்ட் பண்றேன். நீங்க சரி, பாப்போமா? ஓகே, பாப்போம். பாய் பாய். அன்பிற்கு இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மரங்களின் மாநாடு நடத்த போறேன். மரங்களின் மாநாடு. இதுக்கு முன்னாடி நான் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தியது. மரங்களுக்கு எதற்கு மாநாடு நீங்க கேட்கலாம். இது நியாயமான ஒரு கேள்வி. இன்று மரங்களுக்கு நடக்கூடிய அநியாயங்களை எதிர்த்து இந்த பிள்ளையாக நான் மட்டுமே பேச வேண்டிய தேவை இருக்கு. மரங்களில் ஊஞ்சல் கட்டி விளையாடாதீங்க. அதுக்கு ஒரு சைடு ஷோல்டர் வலிக்கும், அது ஒரு மாதிரி சாயும். அது பண்ணாதீங்க. மேலே அது அச்சு முறிஞ்சு அது காயமாக ஏற்படும் ஊஞ்சல் கட்டி விளையாடுனீங்கன்னா. 2வது, வீட்டில் பேய் இருக்குன்னு அதை ஆடியில் அடைச்சி அதை போய் மரத்தில் அடிக்காதீங்க. அது இன்னும் அது வலியின் உச்சம். அது செய்யாதீங்க, அது தவறு. அடுத்ததாக எங்கேயாவது பார்க்கு இந்த மாதிரி போகிற இடங்கள்ல பிரியா லவ் விக்னேஷு, கார்த்தி லவ் ஸ்வீட்டி இந்த மாதிரி போட்டு ஆர்டின் போட்டு கிறுக்கி வைக்கிறீங்க. மரத்தில் கீறல் போடுறீங்க. எவ்வளவு பெரிய கொடூரம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அது எனக்கு என்கிட்ட அது வலியோட வேதனையாட்ட பேசுது. அது தவறு. கலப்பு திருமணம் மனிதர்களுக்கு இருக்க மாதிரி இப்போ மரங்களுக்கும் வந்துருச்சு. அது ஒரு கொடூரத்தின் உச்சம். அது 2 ஒட்டு மரத்தை ஒட்டி குட்டிலேயே இப்போ மாங்காய் காய்க்க வைக்கிறாங்க பைத்தியகார பயில. இப்படி செய்யாதீங்க. இது எல்லாம் தட்டி கேட்டு மரங்களின் மாநாடு, மரங்களோடு பேசுவோம், மரங்களோடு உரையாடுவோம், மரங்களோடு பாடுவோம், மரங்களோடு உறங்குவோம், மரங்களோடு எல்லாமே செய்வோம். அந்த மாநாடு நடக்கிறதுக்கு யாரும் வர வேண்டாம். மாடத்தமிழர்கள் யாரும் மாநாடு வர வேண்டாம். மரத்தோடு தான் நான் பேச போகிறேன். வீட்டில் இருந்து பாருங்கள். முடிஞ்சால் வீட்டில் இருக்க மரத்தோடு பேசுங்க. எல்லோரும் லூஸ் ஆகும். அதை தவிர்த்து நீங்கள் கீழே இருக்க QR கோடுக்கு உங்களால் முடிஞ்ச மாநாடுக்கு நிதியை கொடுத்துருங்க. மானமுள்ளவன் கொடுப்பான். ஒரு தாய் பிள்ளை கொடுப்பான், நிதியை கொடுப்பான். கொடுக்கலாம் அவன் இல்லைன்னு அர்த்தம். இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. மரத்துக்கு மாநாடு வைக்கிறதே ஒரு தற்கொலை தானே சார். அதை விட்டுருங்க. மரங்கள் என்ன காஃபி டீ குடிக்க போதா, இல்ல எதுவும் டிராவல் அலவன்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா, இல்ல அதுக்கு ஏதாவது மைக் செட்டு கட்டி லைட் ஏதாவது கட்டணுமா? எந்த செலவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த QR கோடு? ஒருவேளை அண்ணன் வந்து போற செலவு, ஹோட்டல்ல தங்குற செலவு, சாப்பிட்ற செலவு இதெல்லாம் சேர்த்துதான் ஸ்கேனர் வச்சிருப்பாரு போல. போட்டு விட்டுருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பவுன்சர் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. அது வேற யாரும் இல்லை, அது நான் தான். எப்படியோ தளபதியை எப்படியோ நேரில் பார்த்துட்டேன். நல்லா சந்தோஷமா இருக்கு. இதை வந்து யாரும் பரப்பிடாதீங்க, வதந்தி பரப்பிடாதீங்க. எல்லாம் மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா இது தப்பா தான் பார்ப்பாங்க. ஏண்டா தம்பி, இன்டர்வியூ போறேன்னு டிப்டாப்பா கிளம்பி வீட்டுல கூட சொல்லாம போயிட்டு அங்க பார்த்து தூக்கி போடுறானுவோ, வீசுறானுவோ, எவனோ அடிக்கிறானுவோ. பெரியப்பா சித்தப்பாலாம் வீடியோ காமிச்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. ஏண்டா சொல்லிட்டு என்ன வேலை பண்ணீங்க? என்ன என் பிள்ளைய அடிக்கிற பாவம் சின்ன பையன்? என்ன இன்டர்வியூ போறோம்னு பொய் சொல்லிட்டு போயிட்டு எவன் மட்டும் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க. நீ வராது. அப்படி போ, அப்படி போ, இப்படி போ. இல்லப்பா, ஆமாப்பா, அது நான் தான். இது ஏண்டா குடும்பத்தை காப்பாத்த வக்கு இல்லாம நான் ஓடா உழைச்சுக்கிருக்கேன். எவன்கிட்டயே போய் கண்ட ஆள்கிட்டலாம் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிற. யார தூக்கி போடுறான், பந்து மாதிரி தூக்கி போடுறான். ஏன்னா என் பிள்ளைய நான் கூட அப்படி தூக்கி வீசுறதுல, குழந்தையில கூட தூக்கி வீசுறான். போ, இனிமே குடும்பத்தை காப்பாதுவார். எவனா ஊருக்குள்ள என் பிள்ளைய மாநாடு கூட்டு போறேன்னு எவனா உள்ள வாங்க. நம்ம துண்டு கிண்ட போட்டுக்கிட்டு வாங்க. அப்புறம் பாரு வெளுத்துருவேன். ஊருக்குள்ள பொறுக்கி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்துட்டு எவனோ பதவி தரானோட பலபலன் ஆகி சீனை போட்டுருக்கு. எவன்டே கண்டால்ட்ட அடி வாங்கிட்டு வந்துருக்கேன். தம்பி போய் உழைச்சு குடும்பத்தை காப்பாத்து. தேவையில்லாம் சேட்டை செஞ்சுக்கிருக்கா. புரியுதா? போ. நமக்கு இருக்கிறதே ஒரு புள்ள. காய்ஸ்,
இதுமாரி நான் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் எப்படி வேணா அடி வாங்குவேன். என் தளபதிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏய், இவனுக்கு இனிமே சங்கிலியை போட்டு வீட்டுக்குள்ள கட்டி வை. இதை திருத்த முடியாது. இதை